நாங்கள் ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில், சமத்துவத்தினுடைய அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் கைதூக்குவதற்காகத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அதை போய் நீலகிரியில் ஜெயிச்சு அது எனக்கு பெருமை இல்லை. நான் தென்காசியில ஜெயித்தால் மட்டும்தான் எனக்கு பெருமை. என்னுடைய வாழ்நாள் லட்சியம். அதுதான் எனக்கு நான் வேற எந்த நான் தெற்கு சென்னையில ஜெயிக்க வச்சாலும், வடக்கு சென்னையில ஜெயிக்க வச்சாலும், மத்திய சென்னை ஜெயிச்சாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதாக இருக்க முடியும். ஆனா உள்ளூர நான் தென்காசி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சி. அதன் மூலமாகத்தான் வடக்கே வாழ்ந்து தெற்கே தேய்ந்து கொண்டிருக்கூடிய தமிழகத்தை தூக்கி நிறுத்த முடியும். யாரு நான் கேட்கிறேன், எல்லாரும் கேட்கிறேன். கடந்த 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ள ஒரு எம்பியாவது தென்காசியை பத்தி, திருநெல்வேலி பத்தி, விருதுநகர் பத்தி, ராம்நாடு பத்தி இங்க இப்படி வறண்ட பூமியா இருக்குது, டெல்டா பத்தி கூட பேசியிருப்பாங்க. ஆனா தென் தமிழகத்தை பத்தி பேசி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உண்டா? நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. ஒருத்தர் உண்டான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் அதிமுக மற்றும் பல்வேறு இயக்கத்தில் இருந்து வரக்கூடியவர்கள். இந்த உண்மையை எடுத்து சொல்லுங்க. அப்பா, அவரை ஜெயிக்க வைப்போம். தென்காசிக்கு மட்டும் தென் தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்குவோம். அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அந்தந்த பேர் கொண்டு வருவோம். நீண்ட நன்னாட்களாக நிறைவேற்றப்படாத செங்கல்வெளி அணைக்கட்டை கொண்டு வந்து சங்கரன் கோயில், வாசுதேவன் இந்த பகுதியெல்லாம் வளப்படுத்துவோம். அவர் நானும் மட்டும்தான் பொருள் கொடுக்க முடியும். அவருடைய பொருளுக்கும் மட்டும்தான் மோடி பயப்படுவார். வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்.